என்ன அபி சாப்பிடல? உஷாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னமோ இன்னும் அவளை காணோம். உஷா ஆபீஸ் டைம்க்கு காணாம போனாலும் லஞ்ச் டைம்க்கு கரெக்டா வந்துருவா. இன்னும் காணோம். அது இருக்கட்டா அபி, இன்னைக்கு ஸ்பெஷல் லஞ்சா என்ன கொண்டாந்து இருக்கிற? ஒன்னும் இல்ல, தயிர் சாதம் தான். தயிர் சாதமா? இதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம். ஏய் உஷா வா, இது பாரு, நான் உனக்கும் சேர்த்து தயிர் சாதம் கொண்டு வந்திருக்கேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எனக்கு பசி இல்ல. பசி இல்லையா? இப்ப லஞ்ச் டைம் உஷா, உனக்கு பசி இல்லையா? அதுவும் உனக்கு? ஆச்சரியமா இருக்குதே. சாதாரணமா லஞ்சை முடிச்சிட்டு ஒரு ரவுண்டு கீழே கேண்டீனுக்கு போய் வடை பஜ்ஜி உள்ள தள்ளுறாளாச்சே. உனக்கு எப்படி பசிக்கல? இப்ப ஏன் பசிக்கலன்னு காரணம் அவசியம் தெரிஞ்சாகணுமா? உஷா, உங்க அப்பா அம்மா இங்கதானே இருக்காங்க? இருக்காங்க. என்னடி இவ்வளவு விட்டேத்தியா சொல்ற? எங்க இருக்காங்க? ஹோட்டல்ல தங்கி இருக்காங்க அபி. உஷா, ஏன் இந்த மாதிரி பேசுற? எப்படி பேசுற? இல்ல, அப்பா அம்மா பத்தி பேசும்போது ஏன் இவ்வளவு அலட்சியம்? வேற என்ன பண்ண சொல்ற? இது பாரு, முதல்ல இந்த மாதிரி பேசுறத நிறுத்தணும். அவங்க கிட்ட ஒரு ஈடுபாட நீ வர வச்சுக்கணும். எப்படி ஈடுபாட வர வைக்கணும்னு சொல்ற? எனக்கு ஒரு நாள் போன்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசி போனை வச்சுட்டு இன்னொரு நாள் கார்டு அனுப்பி நல்லா விசாரிக்கிறாங்க. இதுல எப்படி பிரியம் வளரும்? இது என்ன மாய மந்திரத்துல வர விஷயமா என்ன? இது பாரு, நீ ரொம்ப எமோஷனலா பேசுற. எனக்கு வேற எப்படி பேசணும்னு தெரியல அபி. நான் மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கு தெரியுமா? உறவுன்னு வெறும் பேருக்கு மட்டும் இருந்தா போருமா? அதை நம்ம அனுபவிக்க வேண்டாம்? இப்படி இருந்தும் இல்லாம ஒரு உறவு இருக்கிறத விட நான் பேசாம அனாதையாவே இருந்திருக்கலாம். உஷா ப்ளீஸ், அந்த மாதிரி பேசாதீங்க. இப்போ உங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்காரு. அவர் வேணா ஒருவேளை இடையில வந்தவரா இருக்கலாம். அவர் மேல உங்களுக்கு பிடிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உங்க அம்மாவை பத்தி அப்படி பேசாதீங்க. அவங்க உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? எங்க அம்மாக்கு என் மேல ரொம்ப பிரியம்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க. உங்க மேல அவங்களுக்கு பாசம் இருக்க போய் தானே அவங்க ஹோட்டல்ல வந்து தங்கியாவது உங்க கூட பேசணும்னு துடிக்கிறாங்க. இல்லைன்னா வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ஏதோ பேச்சோட பேச்சா அனாதையா இருந்தா தேவையில்லைன்னு சொன்னீங்களே, அது ரொம்ப பெரிய தப்புங்க. அந்த வார்த்தையோட முழு அர்த்தம் தெரிஞ்சா நீங்க எப்படி பேச மாட்டீங்க. அதோட கொடுமை என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஐம் சாரி, நான் உங்களை பத்தி யோசிக்கல. பரவாயில்ல உஷா, எதையுமே நம்ம ஈஸியா பேசிடுறோம். ஆனா அதை புரிஞ்சுக்கணும். கண்ணு இல்லாதவங்க வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரியணும்னா நாமும் கண்ணு இல்லாம இருந்தா தான் அந்த கஷ்டம் புரியும். அது மாதிரிதான் அனாதையா இருக்கிறதும். இந்த உலகத்துல நான் தனி ஆளு, எனக்கு யாருமே இல்லைங்கிற உண்மை நம்மளை சுடும்போது ஒரு வலி வலிக்கும். அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு தலைவலி காய்ச்சல்னு தனியா கிடக்கிறப்போ எத்தனை தடவை அழுதுருக்கேன் தெரியுமா? அப்பெல்லாம் நோயோட வலியை விட மனசோட வலி அதிகமா இருக்கும். நம்மளை பார்த்துக்க ஆறுதல் சொல்ல ஒரு ஜீவன் இல்லையேன்னு. தோல்ஸ், நான் பேசினது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். சே அப்படியெல்லாம் இல்லைங்க. பல பேர் சொல்லுவாங்க அவனுக்கு என்ன தனியாளு ஜாலின்னு. தனிமை ஒரு சுமைங்க. அது இருட்டு மாதிரி என்னை சூழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த இருட்டுலேருந்து எப்படா வெளியே வரும்னு எவ்வளவு நாள் தவிச்சிருக்கேன். உறவுகளோட வலிமையும் அர்த்தமும் கிடைக்காம தெருவோரம் நிக்கிற சின்ன பையன் மாதிரி வேடிக்கை பார்த்த எனக்கு புரியுது. தயவு செய்து உறவுகளை மதிக்க கத்துக்கங்க. துண்டிச்சிடாதீங்க. உஷா, நீங்க உங்க அம்மாட்ட அன்பா நடந்து பாருங்க, பிரியமா பேசி பாருங்க. அந்த பிரியமும் அன்பு 100 மடங்கா உங்களுக்கு திரும்பி வருதா இல்லைன்னு பாருங்க. நான் எல்லாம் தேடி அலையிறேன், கிடைக்க மாட்டேங்குது. நீங்க என்னடானா கிடைச்சிருக்க புதையில தூக்கிறிய பாக்குறீங்களா? அபி மேடம், உங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. சரி. ஹலோ. ஹலோ அண்ணி, நான் வித்யா பேசுறேன். சொல்லு வித்யா. அண்ணி, நான் ஜிம்முக்கு போறதுக்கு பணம் கேட்டேனே, ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். எப்போ தருவீங்க?
சாயந்தரம் வீட்டுக்கு வந்து கொடுக்குறேம்மா. அப்படியா? அப்ப சரி, வச்சிடுறேன். ஓகே, பாய். கிருஷ்ணன் சார், என்னம்மா எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸா பணம் கிடைக்குமா? என்னம்மா உங்களுக்கு இல்லாததா? தாராளமா வாங்கிக்கங்கம்மா. என்னம்மா குடும்ப செலவு அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குதா? ம், ஆமா சார். பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. ம். இருங்கம்மா, நான் கை கழுவிட்டு வந்துடுறேன், வந்து தர்றேன். சரி. ஹலோ. நான் தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லு பர்ஜாதம், என்ன இந்த நேரத்துல ஃபோன் பண்ற? ஃபோன் பண்றதுக்குலாம் நேரங்காலம் இருக்கா? என்ன விஷயம் சொல்லு பர்ஜாதம். ரேஷன்ல அரிசி போடுறான். அரிசி வேற நல்லா இருக்கு. வாங்கிட்டு வரதுக்கு தான் ஆள் இல்ல. நம்ம கடை பையன் எவனையாவது அனுப்பி வைங்க. என்னம்மா இந்த நேரத்துல சொல்ற? கடை பசங்கள வசூலுக்கு வெளியில போயிருக்காங்க, அவங்க வந்தவொன்னு அனுப்பி வைக்கிறேன் பர்ஜாதம். அவன் வர வரைக்கும் ரேஷன் கடைக்காரன் வா வான்னு கடையை திறந்தா வச்சிருப்பான். எவனையாவது பிடிச்சு அனுப்பி வைங்க. இப்போ பையன் இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? இதுக்காக நானா வண்டி எடுத்துட்டு வர முடியும்? உங்களை யாரு வர சொன்னா? வண்டி எடுத்துக்கிட்டு எவ வீட்டுக்காவது போவீங்க? வீட்டு வேலைனா வருவீங்களா? என்ன சொல்ற பாரிஜாதம்? எனக்கு எல்லாம் தெரியும். நானும் விசாரிச்சு தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன். ஐயோ, அதெல்லாம் நம்பாத பாரிஜாதம். மூச்சுக்கு 300 தடவை பாரிஜாதம் பாரிஜாதம் சொல்றதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. செய்யறதுல திருட்டுத்தனம், மொளை மாறித்தனம். நானும் ஏதோ என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்களே சும்மா இறக்கப்பட்டு இருக்கேன். எங்க அப்பா கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ, எதுவும் நடக்கல பாரிஜாதம். இது பாரு, ராத்திரி வந்து பேசிக்கலாம். உனக்கு என்ன, இப்போ ரேஷன் கடைக்கு போறதுக்கு ஆள் வேணும், அவ்வளவுதானே? நான் ஒரு ஆளா ஏற்பாடு பண்ணி அனுப்பி வைக்கிறேன், போதுமா? தப்பு செய்யாத ஆளு எதுக்கு பதறணும்? பாரிஜாதம், நான் சொல்றதுக்கு முதல்ல ரேஷன் கடைக்கு ஆள் அனுப்பி வைங்க. நேர்ல பேச வேண்டியதெல்லாம் நைட்டு பேசிக்கலாம். பாரிஜாதம், பாரிஜாதம் போச்சுடா. சே இளவு எடுத்தவ இவகிட்ட போய் யாரு பத்த வச்சது? சே இப்ப யார நான் ரேஷன் கடைக்கு அனுப்புவேன்? யோ பெருசு, ஐயா வாயா, சீக்கிரம் வாயா. இதோ வந்துட்டேங்க ஐயா. இந்தா, இது ரேஷன் கார்டு. இதை எடுத்துட்டு நேரா என் வீட்டுக்கு போ. என் வீட்டுக்காரமா இருப்பாங்க, அவங்கள பார்த்து என்ன விஷயம்னு கேட்டுட்டு நேரா ரேஷன் கடைக்கு போய் அவங்க வேணுன்ற பொருளை வாங்கி கொடுத்துட்டு சீக்கிரமா வந்து சரியா எடுத்துக்க. சீக்கிரம் போய்யா, டென்ஷன் பண்றாங்க. நான் ரேஷன் கடைக்கு ஏயா, ஏதோ சாராய கடைக்கு போக சொன்ன மாதிரி வாயா பொளக்குற. அது வந்து இத பாரு பெருசு, வியாக்கியானம் எதுவும் தேவையில்லை. வேலையில சேரும்போது என்ன சொன்னேன்? எந்த வேலையா இருந்தாலும் செய்யணும்னு சொன்னேன்ல. இப்ப கூச்சப்பட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு இல்ல. என்ன நொதுக்கு இல்ல? அட்வான்ஸ் வாங்கும்போது தலையை சொரிஞ்சிட்டு வாங்கினல்ல, இப்ப யோசிச்சா என்ன அர்த்தம்? இத பாரு, இந்த மாதிரி யோசிச்சா நீ நாளையில இருந்து வேலைக்கு வரவேணா, புரியுதா? ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. நான் போறேன் சார். அதானே, அவன் இங்க 1008 டென்ஷன்ல இருக்காயா. நீ வேற போட்டு கொல்லாத, தயவு செஞ்சு போய் வேலையை முடிச்சுவாயா, போயா. யோ பெருசு, அப்படி என்ன பெரிய தமாசு? ரேஷன் அட்டையை பார்த்து சிரிக்கிற? இல்லைங்கய்யா, நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறேன். என் வீட்டு ரேஷன் கார்டுல கௌரவ அட்டைன்னு முத்திரை போட்டிருக்கு. ஆனா இங்க பாருங்களேன், நீங்க என்னோட முதலாளி, ஆனா உங்க ரேஷன் கார்டுல வறுமை கோட்டுக்கு கீழ்னு போட்டிருக்கு. அந்த ஐரேனியை நினைச்ச சிரிப்பு வந்துச்சு. யோ பெருசு, இந்த ஐரேனி குயிரேனின்ற இங்கிலீஷ் வார்த்தைலாம் என்கிட்ட பேசாத. படிச்சவன்ற குசும்ப நீ என்கிட்ட காமிச்சா, படிக்காதவன் குசும்ப நான் உங்ககிட்ட காமிச்சிருவேன். அப்புறம் நீ தாங்க மாட்ட, புரியுதா? போய் வேலையை முடியா, போய. சரி சார், நான் போயிட்டு வந்துடுறேன். ஏக்கா, என்ன கன்னத்துல கையை வச்சு ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லடா, என்னென்னமோ யோசனை வருது. ரொம்ப யோசிக்காதக்கா, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. டயத்துக்கு சாப்பிடு, நேரத்தில் தூங்கி பழகு. இந்த வயசுக்கு அப்புறம் அதாக்கா வேணும். வாங்க வாங்க. யார் அது? பார்த்து வாங்க. ஹவுஸ் ஓனர் வராரு. என்ன குண்டை தூக்கி போட போறாரு? இந்த காலத்தில் மெட்ராஸ் சிட்டிக்குள்ள இந்த மாதிரி ஒரு பழமையான வீட்டை பார்க்க முடியாது.
பாருங்க அந்த ரூமை பாருங்க. கத்திரி வயலா இருந்தா கூட இந்த வீடு எப்பவுமே குழு குழுன்னு இருக்கும் தம்பி. உள்ள வாங்க, ரூம் எல்லாம் நல்ல விசாலமா தான் இருக்கும். வந்து பாருங்க. டவுனுக்குள்ள இந்த மாதிரி விசாலமான இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் தம்பி. வணக்கம்மா. நல்லா பாருங்க. இந்த ரூம் பார்க்கலாமா? பாருங்க பாருங்க, நம்ம இடம் தான். நல்லா பாருங்க. ஏங்க என்னங்க இது நடுவுட்ல பூடிஸ் காலோட நடந்துட்டு இருக்கு? அப்படி முதல்ல வெளியே கழட்டி விட சொல்லுங்க. விடுப்பா. என்ன விடுப்பா? சும்மா பாரு வரணும் அம்பட்டு திறந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. இங்க இருக்கிறவங்கள பார்த்தா மனுஷனா தெரியலையா? ராஜேந்திரா நீ கொஞ்சம் சும்மா இரு. வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க இப்படி நடுவுட்ல பூடிஸ் காலோட வீட்டை பார்க்க வைக்கிறது வீடு விளங்குமா? வெளியே கழட்டி போட்டு வாங்க. கவனிக்காம வந்தாச்சு. என்ன கவனிக்கலையா போங்க. என்னங்க இதெல்லாம்? ஒன்றும் இல்லைம்மா, சொல்கிறேன் இருங்க, பொறுமையா இருங்க. என்ன இடம்லாம் நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த ரூமும் சேர்த்து கிடைக்குமா? ஏன்னா நான் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அந்த ரூம் பத்தாது. அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனால் அந்த ரூமுக்கும் சேர்த்து வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும். பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். என்ன நீங்க கொஞ்சம் கூட நீக்கி போக்க தெரியாத ஆளா இருக்கீங்க? வயசானம்மா மேலுக்கு முடியாதம்மா இருக்காங்க. சிகரெட் எந்த ஊது ஊதுறீங்க? அந்த இலை அங்கிட்டு தூக்கி போடுங்க. பாக்குற பார்வை பாரு. ஆமா நீங்க யாரு? ஏன் கேட்க மாட்டேன்? எங்க நடுவுல நின்றுக்கிட்டு எங்கிட்ட நாட்டா பண்ற பழனி அடிவாரத்தை வந்து கேட்டு பாரு இந்த ராஜேந்திரன் யாருன்னு. இந்த பையன் இந்த வீட்டுக்கு விருந்தாடியா வந்திருக்கான். அப்படியா? சரி, இடம்லாம் எப்படி நல்லா பிடிச்சிருக்கா? ஓகே தான். ஐயா ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? தம்பி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, இந்த வரேன். என்னங்க இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஆளு யாரு? அவருக்கே வீடா காமிக்கிறீங்க? வீட்டை விற்க போறீங்களா? இல்லம்மா, இந்த வீட்டோட முன்போசனை அவருக்கு வாடகை கொடுக்கலாம்னு இருக்கேன். என்னங்க சொல்றீங்க? வாடகைக்கு விட போறீங்களா? என்னம்மா அது? ஏன் இவ்வளவு அதிர்ச்சி அடைகிறீங்க? என் வீட்டை தானே நான் வாடகை கொடுக்க போறதா சொல்றேன். உங்க வீடா இருந்தாலும் அது எப்படிங்க? வீட்டுல வயசு பொண்ணுங்க இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டு வந்து கொடுத்துன வச்சீங்கன்னா நல்லாவா இருக்கும்? அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும்? எனக்கு 1000 பிரச்சனை. பணம் தேவைப்படுது, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு. முன்போசனை வாடகைக்கு விட்டா அதுல ஒரு வருமானம் கிடைக்கும்ல. ஐயா இத்தனை வருஷமா உங்க வீட்டுல இருக்கிறோம். நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. 2 வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கும் புள்ள குட்டி இருக்குல்ல? எனக்கும் புள்ள குட்டி இருக்கிறதாம பிரச்சனை. அதுக்கு நான் துணிமை எடுத்து கொடுக்கணும், கஞ்சி ஊற்றணும். எனக்கு மனம் தேவைப்படுது இல்லை, அதனால தான் நான் முன்போசனை வாடகை கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஏங்க ஒரு பெரிய மனுஷி இவ்வளவு தூரம் பேசுது, கொஞ்சம் கூட பிடி கொடுக்காம இலக்காரமா பேசுறீங்க. எங்க அக்கா இத்தனை வருஷமா உங்க வீட்டுல தானே குடியிருந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன நீ என்னப்பா பேசுற? இத்தனை வருஷமா என் வீட்டில் தான் அவங்க குடியிருக்காங்க. அதுக்கு அவங்க தான் எனக்கு கடமைப்பட்டவங்க. நீ என்னமோ எனக்கு பெருமை மாதிரி பேசுற. இதுவே வேறொரு குடும்பமா இருந்தா இந்நேரம் வாடகை 2 மடங்கு ஆயிருக்கும். இவங்க முகத்தை பார்த்து பார்த்து தான் வாடகை ஏற்ற முடியாம இருக்கேன். இப்போ ஒன்றும் கெட்டு போயிடலம்மா. முன்போசனுக்கு வேற ஒருத்தர் வர்றது பிடிக்கலன்னா வாடகையில் 500 ரூபாய் சேர்த்து கொடுங்க. முழு வீட்டையும் நீங்களே வச்சுங்க. இந்த பேச்சை தொட விட்டுறேன். 1500 ரூபாயே எங்க சக்திக்கு மீறினதாங்க. பழகுன இடம் பாதுகாப்பா இருக்கணும் தான் நாங்க வேற இடம் பார்க்காம இங்கேயே இருக்கிறோம். இவ்வளவு பெரிய வீட்டை 1500 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டுருக்கேன். புதுசா ஒருத்தனை கொண்டாந்து குடி வச்சேன்னு வச்சுங்க, கேவலமா பார்த்தாலும் 3000 ரூபாய் கிடைக்கும் எனக்கு. எந்த வழிக்கு ஒருத்த வராட்டி எப்படிமா? பேசாம வீட்டை காலி பண்ணிடுங்க, நான் வர்றேன். அம்மா வாமா. எப்போ வந்த? ஹவுஸ் ஓனர் வந்திருந்தாரு, அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இல்ல எனக்கு தெரியுமா. அக்கா என்னக்கா இப்ப நான் குடியா முழுகி போச்சு? கவலைப்படாதக்கா, உன் கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழி பிறக்கும். வருத்தப்படாதம்மா. அக்கா அதான் அபி வந்துருச்சுல்ல, கவலைப்படாதக்கா. இரு அபி, நான் உனக்கு ஒரு காபி போடுறேன். வேண்டாம் மாமா, நானே போட்டுக்கிறேன்.
என்னம்மா இதெல்லாம் எல்லாம் காலியா இருக்கு. அது வந்து வாங்கணும் அபி. என்னம்மா கொடுமை இதெல்லாம்? என்கிட்ட ஒண்ணும் சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் என்ன வெளியாள் ஆயிட்டேனா? ஒரே அடியா இந்த வீட்ல இருந்து என்ன ஒதுக்கிட்டீங்க அதானே? இல்ல அபி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒண்ணும் பேசாதீங்க மாமா. என் கூட வாங்க. இந்தாங்க வாங்கன்னு சொல்றேன்ல.